சர்வே நம்பர் அப்புறம் இதுல இருக்க பேர்லாம் கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணிக்கங்க சார். டேய் எல்லாம் சரியா இருக்கான்னு நீ செக் பண்றா. இந்த டேய் உன்னோட பாவத்துலலாம் என்னால பங்கு வாங்க முடியாது. நீ செக் பண்ணு இல்ல விட்டுட்டு போ. ஏதோ நீ கூப்பிட்டேன்னு நான் வந்தேன். ஏதோ சும்மா நிப்பேன் அவ்வளவுதான். டேய் நீ எல்லாம் கரெக்டா இருக்கணும் ஒரு தடவை செக் பண்ணிடா. சரிம்மா. மாமா நான் வேணா செக் பண்ணட்டுமா? செக் பண்ணு. இந்த மாமா எல்லாம் கரெக்டா இருக்கு மாமா. எல்லாம் கரெக்டா இருக்கு சார். நல்லா படிச்சு பார்த்துட்டீங்கல்ல? இதுல மிஸ்டேக் எதுவும் இல்லையா? எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. சரிங்க சார். தானம் கொடுக்கறவரு நான் தான். வாங்க போறவரு அவர்தான். சார். அப்ப 2 பேரும் வந்து கையெழுத்து போடுங்க சார். நம்ம ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு ரெஜிஸ்டருக்கு அனுப்பிடலாம் சார். வாங்க சார். வா கண்ணா. டேய் வாடா. வாங்க சார். சார் இங்க சைன் போடுங்க சார். ஓ சாரி, பேனா இருக்கா? இருக்கு சார். இங்க சார். சார் ஐடி ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா? தம்பி அந்த பேக் கொடு. சார் நீங்க வச்சுக்கங்க சார். அது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்பதான் தேவைப்படும். சார் நீங்க ஐடி ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா? சரிங்க சார். நான் இதை உள்ள கொடுத்துறேன். கொஞ்சம் லேட் ஆகும் சார். நீங்க போய் ஏதாவது டீ காஃபி சாப்பிட சாப்பிட்டு வாங்க சார். ஓகே சார். வாடா கண்ணா வாமா. என்னைய பிளாக்மெயில் பண்றியா நீ? அன்னைக்கு என்னமோ நடிக்க வந்தப்ப பூமிகாவை பார்க்கவே பாவமா இருக்கு அப்படி இப்படின்னு ஏதோ டயலாக்லாம் பேசிட்டு இருந்த. ஆனா இப்ப பணத்துக்காக இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறியே. இப்ப நான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண விரும்பல. எனக்கு பணம் தேவை இருக்கு. உங்ககிட்ட பணம் இருக்கு. பணம் தரத்துக்கு காரணமும் இருக்கு. பணம் கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையா? இத பாரு, நீ இப்படி பிளாக்மெயில் பண்ற அது இதுன்னு பயந்து ஒண்ணு உனக்கு பணம் கொடுக்கல. எனக்கு என் குடும்பத்தோட நிம்மதி முக்கியம். அதனாலதான் நீ கேட்டதும் பணத்தை கொடுக்கறேன். பார், பூமிகா என்ன வெறுக்கணும். அதுக்காக மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த டிராமா போட்டுட்டு இருக்க. அதை வச்சு என்ன அசிங்கப்படுத்தணும், பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா இதான் உனக்கு கடைசி தடவை. இதுக்கு மேல நீ தப்பா நடந்துக்கிட்ட அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். எல்லாம் தெரியும், பணத்தை கொடுங்க. கொடுக்குற. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். பூமிகா முன்னாடி நீயும் நானும் லவர்ஸ் மாதிரி நடிச்சது என் குடும்ப நல்லதுக்காக தான். இது என் குடும்பத்துக்கு தெரிஞ்சா என் பிளானே வேஸ்ட் ஆயிடும். அந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு தான் உனக்கு பணம் கொடுக்குறேன்.
ஒருவேளை நீ வேற மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டேன்னு வையேன், அப்புறம் நானும் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியிருக்கும். இதோ பாருங்க, எதுக்கு வளவலன்னு பேசுறீங்க? அப்ப ஏதோ ஒரு மூடு மனசுல இருந்ததை பேசினேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தா உண்மை புரிஞ்சுது. அதான் கோடி கோடியா பணம் வச்சிருக்கீங்கல்ல, ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? காசுங்க, காசு காசு எல்லாரையும் நிச்சயமா மாத்தோம். அதான் அன்னைக்கு அப்படி பேசினவன் இன்னைக்கு இப்படி பேசுறேன். முடியாதுன்னு சொல்லுங்க, நான் எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். ஏய், முடியுமா முடியாதா? இந்தா இத பாரு, திரும்பவும் சொல்றேன், உனக்கு பயந்து ஒண்ணு இந்த பணத்தை நான் கொடுக்கல. இன்னொரு தடவை என்ன மிரட்டணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் வேற மாதிரி முடிவெடுப்பேன். எனக்கு பணம் மட்டும் இல்ல, அடியால இருந்து போலீஸ் வரைக்கும் எல்லா செல்வாக்கும் இருக்கு. நீ ஒரு பொண்ணுங்கிறதுனால போனா போகுதுன்னு விடுற. ஜாக்கிரதையா நடந்துக்க. டேய் பிரபா, நீ இங்க என்னடா பண்ற? நான் உன்னை ஆபீஸ்ல தான் வெயிட் பண்ண சொன்னேன். என்னடா நடக்குது? என்ன நடக்குது? அது வந்து பிரபா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பாவம் அந்த பொண்ணு வந்து நிறுத்துறா, சும்மா போய் சொல்லிட்டு இருக்காத. டேய் பிரபா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அவ போய் பேசாத, எனக்கு அப்பவே தெரியும்டா. நான் சந்தேகப்பட்டதெல்லாம் உண்மைதான். டேய் பிரபா, ஒரு நிமிஷம் நான் இதுக்கு மேல என்னடா கேட்கணும்? என்ன கேட்கணும்? நீ பேசினது, அந்த பொண்ணு பேசினது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கேட்டேனே. அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீ தியாகி ஆகுற, அப்படித்தானே? டேய், உன் வாழ்க்கையில நீயே மண்ணலி போட்டுக்கிற சரவணா. பிரபா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லடா. நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளு. போதுண்டா, நீ சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா. என்ன நடக்குதுன்னு நான் கேட்க நீ பதில் சொல்லாம நின்னப்பவே தெரிஞ்சிருச்சுடா. இனிமே நீ இந்த விஷயத்துல எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுங்கிறதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. நான் பேச வேண்டிய இடமே வேற. நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். டேய் பிரபா, அம்மா கிட்ட மட்டும் சொல்றாத பிரபா, வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடும். விடு பிரபா, நான் சொல்றது கேளு. இது அவ்வளவு நம்ம குடும்ப நன்மைக்காக பண்ணிட்டு இருக்கேன்டா. என்ன குடும்ப நன்மைக்கு ஆல்ரெடி குடும்பம் நல்லா தானே இருக்கு. பிரபா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. இந்த விஷயத்தை வீட்ல சொன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். சரவணா விடுன்னு சொன்னேன். பிரபா, கொஞ்சம் விட்டு நான் சொல்றது கொஞ்சம் விடு. பிரபா, சொல்லிக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் இங்க பாரு, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இது போய் வீட்ல சொன்னீனா தேவையில்லாத பிரச்சனை தான் என்ன பிரச்சனை வரும்? நான் தான் விடு சரவணா. பிரபா, அம்மா கிட்ட இதை சொல்ல தேவையில்லடா. அம்மா கிட்ட நான் இதை சொல்லாம விடவே மாட்டேன். விடு. பிரபா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேட்க கேளு. மாட்டேன். நான் சொல்றது கேளு. கேட்க மாட்டேன்டா. பிரபா, ப்ளீஸ் டா. டேய் மாட்டேன்டா சரவணா, கையை விடு. பிரபா, இல்லடா, வேடா. பிரபா. வா அவந்திகா, இந்தா. காலையில விளக்கு போட மறந்துட்டேன், அதான். மறந்துட்டேன்னு விளக்கு போட்டீங்களா, இல்ல சொத்து கைவிட்டு போகுதுன்னு சாமி கும்பிடுறீங்களா? இல்லம்மா, இந்த சொத்து எதுவுமே இல்லாம தான் அவரை கட்டிக்கிட்டேன். எது வந்தாலும் போனாலும் நான் கவலைப்பட்டதே இல்ல. ஆனா இது நாள் வரைக்கும் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் எந்த ஒளியும் மறைவும் இருந்ததில்ல. இப்ப முதல் தடவையா வந்திருக்கு. அது இனிமே வரக்கூடாதுன்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்கு புரியல அத்த. அந்த இடத்தோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? அந்த குடிகார பையலுக்கு அதை எழுதி வச்சா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? எதுக்கு மாமா இவ்வளவு அவசரப்படுறாரு? இத பத்தி நீங்களும் கேட்க மாட்டீங்க, யாரும் கேட்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அப்படி இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கதான் செய்யும் அவந்திகா. உங்க மாமா இப்ப வரைக்கும் என்கிட்ட எதுவும் சொல்லலனாலும் நிச்சயமா இதுல ஒரு அர்த்தம் இல்லாம அவர் எதையும் செய்ய மாட்டாரு. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா, அம்மா, பிரபா, அம்மா, பிரபா, என்னடா? அம்மா, இங்க எல்லாமே தப்பா நடக்குதுமா. எல்லாம் தப்பா இருக்குமா. அத்தனை போய்மா. பொய்யா? என்னாச்சு இவனுக்கு? என்னடா உளறிட்டு இருக்க? அம்மா, எது பொய்? என்ன விஷயம்? அம்மா, சரவணா நம்ம கிட்ட சொன்னது, பூமிகா பார்த்தது அத்தனை போய். இது எல்லாமே சரவணா போட்ட டிராமா. டிராமாவா? டேய்,
எதுவா இருந்தாலும் நீ தெளிவா சொல்லுடா, எனக்கு ஒண்ணும் புரியல. அன்னைக்கு கோவில்ல பூமிகா முன்னாடி ஒரு பொண்ணு வந்து சண்டை போட்டதாவும் அந்த பொண்ணை சரவண லவ் பண்ணி ஏமாத்துனதாவும் சொன்னாங்கல்ல. ஆமா, பூமிகா சொன்னதா சம்பந்தி அம்மா கூட வந்து சொன்னாங்களே, அதுக்கு என்ன? அதுதான்மா, அது எல்லாமே சரவண செஞ்ச செட்டப்மா. செட்டப்பா? பூமிகா இவனை வெறுக்கணும்னு ஒரு பொண்ணை பொய்யா நடிக்க வச்சிருக்காமா இந்த ராஸ்கல். அந்த பொண்ணுக்கு இவன் பணம் கொடுக்கும்போது இப்பதான் நான் இவனை கைங்கொள்ளமா பிடிச்சேன். கேட்டதுக்கு அம்மா கிட்ட சொல்லிடாதன்னு என்கிட்ட கெஞ்சிராமா அவன். என்ன பிரபா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா, எனக்கும் இந்த அளவுக்கு தாமா புரியுது. சரவணா ஒரு பொண்ணை செட் பண்ணி பூமிகா முன்னாடி சண்டை போட சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை லவ் பண்ணி கைவிட்டதாவும் அந்த பொண்ணையை டிராமா பண்ண சொல்லியிருக்கான். பூமிகா அவனை வெறுக்கிறதுக்காக அத்தனை பண்ணிருக்காமா இவன். பூமிகா அவனையே வெறுக்கணும்? சரவணனுக்கு தான் பூமிகாவை பிடிக்குமே. ஆமா அண்ணி, சரவண பூமிகாவை எவ்வளவு லவ் பண்ணான்னு எனக்கு நல்லா தெரியும் அண்ணி. அப்படி இருந்தவன் எதுக்கு அந்த மாதிரி பண்ணான்னு ஒண்ணுமே புரியல. அம்மா, நான் கேட்டா சரவண கண்டிப்பா உண்மையா சொல்ல மாட்டான். அவருமா, நீங்களும் உண்மையை கேளுங்க. என்னடா பிரபா, நீ என்னென்னமோ சொல்ற? நிஜமாவா? நம்ம சரவணன் அப்படி பண்ணா? அம்மா, சத்தியமா சொல்றேம்மா, நான் இப்பதான் பாத்துட்டு வரேன். நம்ம கம்பெனிக்கு மாடலா வந்த பொண்ணு இப்ப சரவணனை மிரட்டி பணம் பறிச்சிட்டு இருக்காமா. அவன் பணம் கொடுத்ததை நான் என் கண்ணால பாத்துட்டு வரேன். கேட்டா குடும்ப நன்மை அது இது நிறுத்துறா. சரவணா, பாருங்கம்மா, வரா விடாதீங்க, நீங்களே கேளுங்க. அம்மா அம்மா, டேய் பிரபா சொல்ற எதையுமே நம்பாதீங்கம்மா. அவங்க ஒண்ணுமே பார்க்கல. அவன் சொல்றதெல்லாம் போய் தான். ஏய், டேய் இருடா, இவன் எதை பார்க்கல? இவன் என்ன சொல்றான்னு தெரியாமையே நீ எதுக்கு பதற? அம்மா இல்லம்மா, பிரபா என்கிட்ட சொன்னா என்னை பத்தி எதோ உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படி இப்படின்னு சொன்னா, அதான் அதெல்லாம் நம்பாதீங்க பொய்ன்னு சொல்ல வந்தம்மா. சரவணா, நீ நடிக்கிறேன்னு நல்லாவே தெரியுது. என்ன இதெல்லாம்? என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஐயோ அண்ணி, அங்க எதுவுமே நடக்கல. நீ பிரபா வந்து தப்பு தப்பா பொய் சொல்லிருக்கான். டேய், பொய் சொன்னா கொன்றுவேன் உன்னை. என் கண்ணு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட காசு கொடுத்துட்டு இப்போ வந்து நாடகம் ஆடுறியா? இரு நான் கேக்குறேன். சரவணா, இவன் என்ன பொய் சொல்றான்னு நீ நினைக்கிற? சொல்லு, என்ன பொய் சொல்றான்னு நினைக்கிற? இல்லம்மா, அதான் அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நான் பணம் கொடுத்து நடிக்க வச்சேன். அது இதுன்னு பிரபா சொல்லுவேன்னு சொன்னா, அதான் நம்பாதீங்கன்னு. எதுவுமே நான் அது இல்லம்மா, அவன் அந்த பொண்ணுமா. இப்ப சொல்லு, அவன் சொல்றது பொய்யா? சொல்லுடா, என்ன? அது வந்து அம்மா. சொல்லுடா, அம்மா தான் கேக்குறேன். நீ ஒரு பொண்ணை நடிக்க சொன்னது, பூமிகா முன்னாடி அந்த பொண்ணு வந்து சண்டை போட்டது, இதெல்லாம் பொய்யா சரவணா? சொல்லுடா. சொல்லு, ஏன்டா இப்படி பண்ண? அப்ப அதெல்லாம் பொய் தானே? ஏன் அப்படி பண்ண? ஏன் சரவணா? சொல்லுடா, சொல்லு, ஏண்டா? சொல்லு சரவணா, ஏண்டா? ஏன் பையன் பொய் சொல்றவனா? அவன ஆசைப்பட்ட பொண்ணை ஏமாத்துறவனா? அப்போ நான் உன்னை சரியா வளர்க்கலையா? சொல்லுடா, ஏன் பேசாம நிக்கிற? சொல்லுடா.
இப்ப நீ சொல்றியா இல்ல நாங்களா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு விசாரிக்கணுமா? சொல்லு. சொல்ல மாட்டல? உன் அம்மா கேட்ட கூட நீ சொல்ல மாட்டல? இந்த அம்மா மேல நீ வச்சிருக்கிற மரியாதை அவ்வளவுதானா சரவணா? இல்ல. அப்படின்னா சொல்லு. அம்மா, இது எல்லாமே உங்களுக்காக தான் பண்ண. என்னடா சொன்ன? எனக்காகவா? ஆமாம்மா. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாம்மா, உங்களுக்காகவும் நம்ம குடும்பத்தோட நன்மைக்காகவும் தாம்மா நான் இப்படி செஞ்சேன். என்னடா சொல்ற? நம்ம குடும்பத்தோட நன்மைக்காக இப்படி எல்லாம் உன்னை யாரடா செய்ய சொன்னது? சொல்லுடா, யாரு செய்ய சொன்னது? அம்மா, அது அப்பா தாம்மா அப்படி பண்ண சொன்னாரு. யாரு? அப்பாவா? ஏண்டா போய் சொல்ற? சொல்லுடா, என்ன நடந்தது? ஆமாம்மா, அப்பா தான் இப்படி பண்ண சொன்னாரு. அன்னைக்கு ஒரு நாள் அப்பா ஆபீஸ்க்கு வந்தப்போ, நம்ம குடும்பத்துக்கு அந்த பொண்ணு சரி வராதுப்பா. அவந்திகா நம்ம குடும்பத்துக்குள்ள வாழ வந்துட்டு என்ன அட்டகாசம் பண்றான்னு உனக்கே தெரியும். அவ தங்கச்சியும் இதே வீட்டுக்கு வந்தா வீடு ரெண்டாயிடும்டா. அவந்திகா நம்ம குடும்பத்தை உடைச்சிட்டான்னா அதனால பாதிக்கப்பட போறது ஓ அம்மா தாண்டா. நம்ம குடும்பம் பிரியாம சந்தோஷமா ஒத்துமையா ஒன்னா இருக்கணும்னா பூமிகா நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுடா. யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு பூமிக்காவை என்ன வெறுக்க வைக்கிறேன்ப்பா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அப்ப நான் கெட்டவ, இந்த குடும்பத்தை கெடுத்தவ, நான் ராட்சசி. அதனால என் தங்கச்சியை இந்த குடும்பத்துல வாழ வர விட மாட்டீங்க, அப்படிதானே? அப்படி யாரும் இங்க சொல்லல அவந்திகா. இப்பதானே உங்க மகன் தான் வாயால சொன்னா, இன்னும் யார் சொல்லணும்? மாமா சொன்னாருன்றதுக்காக என் தங்கச்சியோட மனசை உடைச்சானே, இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஏத்த நேர்மை நேர்மைன்னு மாமாவை பத்தி புகழ்வீங்களே, இதுதான் அந்த நேர்மையா? சொல்லுங்க. அவந்திகா, அவர்கிட்ட எதுவும் கேட்காம நீயே முடிவு பண்ணிக்காதமா. இன்னும் அவர்கிட்ட என்ன பேசணும்? அதான் எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சே. நான் கெட்டவளா, அதனால என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வர விட மாட்டாரா? என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சுதானே என்ன உங்க மருமகளை ஆக்கிக்கிட்டீங்க. என் இஷ்டம் போல இருக்கலான்னு சத்தியம் பண்ணி தானே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. இப்போ என் தங்கச்சியும் இந்த வீட்டுக்கு வரான்னு தெரிஞ்ச உடனே உங்க எல்லாருக்கும் மனசு மாறுதா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எப்போ எனக்கு எதிரா அப்பாவும் புள்ளியும் சேர்ந்து டிராமா போட்டாங்களோ, அப்புறம் எதுக்கு நான் இங்க